Hello viewers, welcome to Super Brain. Exercise 4.4 question number 14 பார்க்கலாம். 13ல இருந்து 16 வரைக்கும் சேம் மாடல் தான். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 4.31 இதே மாடல் தான். ஸோ டோட்டலாக இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ஸில் டைப் 3 மெத்தட். டைப் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரை யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் வழியாக டேஞ்சன்ட்டை ட்ரா பண்ணுறது. டைப் 2 பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணி டேஞ்சன்ட்டை ட்ரா பண்ணுறது. டைப் 3 பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளுக்கு வெளியே ஒரு பாயிண்ட்டை வச்சு 2 டேஞ்சன்ட்டை ட்ரா பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ டைப் 3யை யூஸ் பண்ணி தான் இந்த 13லேருந்து 16 வரைக்கும் சம்மை போட போகிறோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 4.31 இதே மெத்தட் தான். இந்த 5 சம்மும் டைப் 3 யூஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். இந்த டைப் 3ல பார்த்தீங்கன்னா நம்ம 2 டேஞ்சன்ட்டை ட்ரா பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா take a point which is 11 cm away from the center of your circle. இந்த சென்டர்லேருந்து 11 cm டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த சென்டருக்கு வந்து ஓ அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பி அப்படின்ட்டு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டரா? ஸோ இங்கே 11 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 டேஞ்சன்ஸை வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வழியாக நம்ம 2 டேஞ்சன்ஸை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டேஞ்சன்ட்டு, அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம். இது வந்து சர்க்கிளை டச் பண்ணுது பார்த்தீங்களா? இது வந்து ஏன்னு எடுத்துக்கணும். இங்கே வந்து சர்க்கிளை டச் பண்ணுற பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கணும். நமக்கு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து இந்த ஏவை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஓபியை ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இப்போ சென்டர் ஓவை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டர் ஓவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து நமக்கு 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸ்கேலில் நம்ம 4 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த சென்டர் ஓவில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஓலேருந்து நம்ம 11 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் பீன்ற பாயிண்ட்டை எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இங்கேருந்து 11 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நான் பீன்ற பாயிண்ட் எடுக்க போகிறேன். எனக்கு கரெக்டாக எட்ஜில் வந்துடுச்சு. நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க இந்த சர்க்கிளில். சரி, இப்போ இந்த இடத்துல பி அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்கே 11 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறேன். சரி, இப்போ இந்த பி வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேஞ்சன்ட்டை ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஓபிக்கு மிட் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மோர் தென் ஆஃப் எடுத்துக்கோங்க. இந்த லைனுக்கு மோர் தென் ஆஃப் எடுத்துக்கோங்க. ஓவில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாதிக்கு மேலே நான் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. அதே தான் பீயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. ஸோ இங்கே இன்டர்செக்ட் ஆகாதனால நான் திரும்பவும் வச்சு இன்டர்செக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மிட் பாயிண்ட் கிடச்சிரும். இந்த மிட் பாயிண்ட்டுக்கு நான் எம் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ இந்த ஓஎம்மை ரேடியஸாக வச்சு நான் ஒரு சர்க்கிளை வந்து ட்ரா பண்ண போகிறேன். எங்கே ப்ளேஸ் பண்ணினா எம்மில் ப்ளேஸ் பண்ணி. ஸோ இங்கே பாருங்கள், எம்மில் ப்ளேஸ் பண்ணி ஓஎம் வந்து ரேடியஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதே தான் இங்கேயும் நமக்கு வந்து எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கும். இதே பாயிண்ட்டை டச் பண்ணணும், ஏன்னா அது மிட் பாயிண்ட் இல்லையா? அதனால. ஸோ இப்போ எம்மில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற இந்த ப்ரீவியஸ் சர்க்கிளை இப்போ நம்ம வரைஞ்ச சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை ஏ, இங்கே வந்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பியிலேருந்து ஏவை ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய டேஞ்சன்ட். அதே மாதிரி பியையும் பியையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரேடியஸ் இருக்கு இல்லையா? நம்ம எவ்வளோ எடுத்தோம்? 4 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஓவையும் ஏவையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓவையும் பியையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளுடைய ரேடியஸ். ஸோ எவ்வளோ? 4 சென்டிமீட்டர்னு இங்கே எழுதிக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸும்
இந்த டேஞ்சண்ட்டும் எப்படி இருக்கும், மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டு 90 டிகிரியாக இருக்கும், அதாவது பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரி இந்த ரேடியஸும் இந்த டேஞ்சண்ட்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரி, இப்போ இந்த டேஞ்சண்ட்டுடைய லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு லென்த் வந்து கேட்கல. 13th கொஸ்டினில் மெஷர் த லென்த்ஸ் ஆஃப் த டேஞ்சன்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. பட் இந்த சம்மில் வந்து நமக்கு கேட்கல, இருந்தாலும் எக்ஸாமில் கேட்க சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம அந்த லென்த்தை வந்து மெஷர் பண்ணி எழுதிக்கலாம். சரி, எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு 10.2 வருது, 10.3யும் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் 10.2 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறேன். பட் நம்ம வெரிஃபிகேஷன் போட்டு அதில் என்ன ஆன்சர் வருதோ அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். இன்கேஸ் 10.3 வந்து இதை அழைச்சி 10.3 போட்டுக்கலாம். ஸோ பாயிண்டில் வந்து ஒன்று குறைஞ்சி இல்லை அதிகமாக இருந்ததுன்னா அது நோ ப்ராப்ளம், நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். பட் நிறைய டிஃப்ரெண்ட் வந்ததுன்னா அதுக்கு நீங்கள் பிக்சர் திரும்பியும் வரைஞ்சி தான் ஆகணும். நான் இப்போ வெரிஃபிகேஷன் போடுறேன், நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா வெரிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. நான் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஸ்டெப்ஸ் கொடுத்துட்றேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நமக்கு ஏதாவது ஒரு சைடு தெரியலனா அந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு தெரியும் ப்ளஸ் இந்த சைடு தெரியும். இந்த சைடு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேஞ்சன்ட்டுடைய லென்த்து. ஸோ அதனால் இப்போது பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹைபட்டனியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஓபி இல்லையா? இப்போ ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் டூ சைட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஓபி பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு 11 கொடுத்துருக்காங்க. ஸோ 11 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓஏ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேடியஸ், ஸோ 4 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஏபி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 11 ஸ்கொயர்னால் 121 உங்களுக்கு தெரியும், 4 ஸ்கொயர்னால் 16. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது -16 மாறிடும். இங்கே ஏபி ஸ்கொயர் இருக்கும். ஸோ 121ல் 16 சப் பண்ணிக்கலாம். 1ல் 6 போகாது, அப்போ இங்கேருந்து பவர் பண்ணும்போது இது 1 ஆகும், 11 ஆகும். 11ல் 6 போனால் 5 வரும். ஸோ 1ல் 1 போச்சுன்னா 0, இங்கே 1 இருக்கும். ஸோ 105 நமக்கு கிடைக்குது. ஸோ ஏபி ஸ்கொயர் வந்து 105 கிடைக்குது. நமக்கு ஏபி தான் வேணும். அப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்னா ஸ்கொயர் ரூட்டாக போயிடும். அப்போ 105க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்லேருந்து 2 நம்பராக நம்ம பார் போடுவோம். இப்படி போடும்போது இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 1 1s are 1 தான் போட முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் நம்ம இறக்கிப்போம். ஸோ இங்கே இருக்கிற 1 கூட 2வை நம்ம மல்டிபிள் பண்ணிப்போம். ஸோ 2 பக்கத்தில் நம்ம என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரால் தான் பக்கத்துலேயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுற ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்க நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக வரலாம். பட் அதிகமாக மட்டும் போகக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் 5 தான் இருக்குது. 5 அப்படின்னு சொல்லும் போது நம்ம மினிமமாக 1 போட்டால் கூட இங்கேயும் 1 போடுவோம். அப்போ 21 நமக்கு கிடைக்கும். அப்போ இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே 0 போட்டுட்டு, அதாவது இறக்குனதுக்கு அப்புறமும் இது சின்னதாக இருக்குது இல்லையா? அதனால் 0 போட்டுட்டு பாயிண்ட் வைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இறக்குனதுக்கு அப்புறமும் இது சின்னதாக இருக்குது. அதனால் 0 போட்டுட்டு பாயிண்ட் வச்சுட்டு இப்போ வந்து நான் 2 0வை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட், அதனால் 2 0வை தான் ஆட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 10 தான் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இந்த 2 கூடலாம் போடக்கூடாது. இப்போ 10 ஆயிடுச்சு இல்லையா? அப்போ 10 வந்து 2 கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 20 வரும். ஸோ 20 பக்கத்தில் நம்ம என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ நான் 2 போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 0 4 404 கிடைக்கும். ஸோ நம்ம 3 போட்டோன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 9 0 6 609 கிடைக்கும். அப்போ இதை விட இது அதிகமாக இங்கே 500 தான் நமக்கு இருக்குது. அப்போ நம்ம 2 டைம்ஸ் தான் போட முடியும். அப்போ இங்கேயும் 2 போட்டுக்கோங்க, இங்கேயும் 2 போட்டுக்கோங்க. 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 404 வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து இதை நம்ம சப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 0வாக இருக்கிறதுனால இங்கேருந்து நான் பாரோ பண்ணுறேன். இங்கே 4, இங்கே 9, இங்கே 10 ஆகும். ஸோ 10ல் 4 போச்சுன்னா 6 வரும், இங்கே 9, இங்கே 0, அது போட வேண்டாம். இப்போ 96 நமக்கு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் கண்டுபிடிச்சாதான் இந்த இடத்துல எக்ஸாக்டாக என்ன நம்பர் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா இங்கே வர நம்பர் 5 இல்லை 5 விட அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம இங்கே ஒரு நம்பர் ஆட் பண்ணுவோம். அப்போ இது 2ஆக இருக்குமா இல்லை 3ஆக மாறுமா அப்படின்றது இங்கே வர நம்பரை பொறுத்து தான் இருக்கும். அதனால் நம்ம இங்கே ஒரே ஒரு டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நம்பர் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 0 ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ 2 2s are 4, இது 0, இங்கே 2. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 204 வருமா? இப்போ 204 பக்கத்தில் எந்த நம்பர் போட்டால் இந்த நம்பரோ இல்லை இதை விட சின்ன நம்பரோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 204 பக்கத்தில் நான் வந்து 4 போடுறேன், இன்ட்டு 4 போட்டுக்கலாம். 4 4s are 16, பேலன்ஸ் 1 16 17, இங்கே 1 அப்படியே வந்துடும் 8. இங்கே பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து 4 டைம்ஸ் போடும்போது 8176 கிடைக்குது. இப்போ நான் 5 டைம்ஸ் போடுறேன். 204 5 × 5 போடுறேன். 5 5s are 25 பேலன்ஸ் 2 5 5 4s are 20 22 பேலன்ஸ் 2 2 5s are 10. இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட இது அதிகமாகிடுச்சு. அப்போ கண்டிப்பாக எத்தனை டைம் தான் போட முடியும்? 4 டைம்ஸ் தான் நம்மளால் போட முடியும். 4 டைம்ஸ் என்ன வருது? 8176. ஸோ இதை வந்து நீங்கள் சப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு இங்கே வர நம்பர் தான் நமக்கு தேவை. அப்போ இது பார்த்தீங்கன்னா 5 விட கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு 2 தான். அப்போ ஆன்சர் 10.2 தான். அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா ஏபி ஈக்குவல் டு 10.2 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம இங்கே மெஷர் பண்ணியிருக்கிற ஆன்சரும் கரெக்டு தான், 10.2 தான். ஸோ அவ்வளோதான். இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1. With center at O, draw a circle of radius 4 cm. Step 2. Draw a line OP of length 11 cm. Step 3. Draw a perpendicular bisector of OP which cuts OP at M. Step 4. With M as center and MO as radius, draw a circle which cuts previous circle at A and B. Step 5. Join AP and BP. AP and BP are the required tangents. Thus, length of the tangents are PA equal to PB equal to 10.2 centimeter. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.